இனிமே அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்றத அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? இத நான் அவகிட்ட எப்படி சொல்ல போறேன்? புரியலம்மா. அப்ப வீட்ல மத்தவங்க யாரு நிதானமா பொறுப்பா இருக்காங்க? மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஒரு குழப்பமான வீடு. அதான் சொன்னேன்ல, ஒரு மனநோய் விடுதின்னு. யாருக்கிட்ட சொல்றது? சொன்னாலும் கடைசியில சண்டையில தான் முடியும். மாமா. தேங்க்யூமா. அபி, இந்த விஷயம் நம்மளை தவிர வீட்டில் வேற யாருக்கும் தெரியாது. சீதாவுக்கு கூட தெரியாது. தயவு செய்து யாருக்குமே தெரிய வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ வெரி மச். வரேம்மா. எல்லாருக்கும் வரேன். பாவண்டி. எனக்காக பேச போய் சீதாக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குப்பா. நான் உங்களை பார்க்கணும்ப்பா. நான் இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நடந்த விஷயங்களை நீ யார் மூலமா கேள்விப்பட்டிருந்தாலும் அங்க வந்துடக்கூடாதுன்னு தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை வேதனைப்படுத்துவாங்க. அவங்க ஆத்திரத்தை எல்லாம் உங்ககிட்ட காட்டுவாங்க. நீ அங்க வர வேண்டாம்னு சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேம்மா. அது கூட உண்மைதான்ப்பா. அத்தை நேத்து ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப பேசிட்டாங்க. கலாட்டாவாயிடுச்சு. இப்ப எங்க ஆபீஸ ஆதித்யான்னு பாம்பேக்காரர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஆனா அத்தை அவர் பழைய முதலாளியோட மகன்னு நினைச்சிட்டு அவரை கண்டபடி பேசிட்டாங்க. எனக்கு பெரிய அவமானமா போச்சுப்பா. ஓ, ஆபீஸ்க்கு வந்தது தானே? ஆமா. இவங்களால என்ன பண்றது? அறிவு கட்ட ஜென்மங்க. அப்பா, நீங்க இத போய் அத்தை கிட்ட கேட்காதீங்க. தேவையில்லாம சண்டை தான் வரும். அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்ல. அபி, என்னப்பா? கேட்கிறேன்னு வித்தியாசமா எடுத்துக்க வேண்டாம். இனிமே நீயும் பாஸ்கரும் சேர்ந்து வாழறதுக்கு சான்ஸே இல்லையா? நாளைக்கு இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. சரிம்மா, வரேன். ரெண்டு மூணு பஸ்ஸை பிடிச்சி வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. இங்க வர்றதுக்கு பெரிய கஷ்டமா போச்சு. பஸ்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? தம்பி வந்துருவார்ல? வந்துருவாரு, இப்ப வந்துருவாரு. இதோ வந்துட்டாரே. அடடே, எப்போ வந்தீங்க? வாங்க. வாமா அபி. வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? தொல்காப்பியன். இவங்க நம்ம சொந்த பந்தங்க. வணக்கம். சார் தான் தொல்காப்பியன். வணக்கம். இவங்க வந்து சந்திராவோட நாத்தனாரு. ஆமா, ரொம்ப பொறுப்பானவங்க. சொல்ல போனா நம்ம வீட்டுக்கு இவ்வளவு பேர் சொந்த பந்தங்களா கிளம்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன அபி, இப்பதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? அது என்னன்னா நிறைய வேலை, அதான் வர முடியல. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன இவர் கூட சேர்ந்து வரீங்க? அது ஒர்க் சைட்டுக்கு போகும்போது ஒரு யோசனை, ஏன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போக கூடாதுன்னு. வர வழியில இவரை பார்த்தேன், அதான் சேர்ந்து வந்துட்டோம். சரி வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என்ன காஃபி எல்லாம் இல்லையா? ஐயோ இருங்க கொண்டு வரேன். நல்ல குணமான பொண்ணா தெரியுது இல்ல? அப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? தம்பி, அன்னைக்கு சொன்ன மாதிரி
கிராமத்துல இருந்த நிலத்தெல்லாம் வித்துப்புட்டேன். அதுல வந்த பணத்துல 25 பவுன் நகை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த நகையோட கூட மீதி பணத்தையும் சந்திராவுக்கு சீதனமா கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் தம்பி. அப்படியா? பரவாயில்லையே. அதுவும் இல்லாம சந்திரா வாயும் வயிறுமா இருக்குல்ல, அதுக்கு சில சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா? அதுக்காக தான் சொந்த பந்தமெல்லாம் கூட்டு வந்திருக்கேன் தம்பி. ஆமாங்க, சந்திராவோட கல்யாணம் தான் காதுங்காது வச்ச மாதிரி நடந்து போச்சு. ஆமா, ஆமா. இதுக்காவது எல்லாரும் ஒண்ணா வந்து நிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கெல்லாம் வந்தா தான் சந்திரா மனசுல ஒரு தெம்பு இருக்கும். நமக்காக இத்தனை பேர் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவா. அபிமா, என்ன மாமா? உங்க சித்தப்பா வீட்டுக்கு தான் போறோம், நீயும் கூட வரலாம்ல? ஆ, ஐயோ தப்பா நினச்சிக்காதீங்க மாமா. நான் ஒர்க் சைட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போகிற வழியில தான் இங்கே வந்தேன். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதனால இப்போ உங்க கூட வர முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா, நான் இன்னொரு நாள் சந்திராவை போய் பார்த்துட்டு வரேன். அவளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. எனக்கும் அவளை பார்க்கணும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் எனக்கு தாலி பிரிச்சு கட்டினாங்கல்ல, அப்போ நாத்தனார் முறையில் சந்திரா தான் எனக்கு எல்லாமே செஞ்சா. அம்மா, இது மாதிரி எல்லாம் முறை வச்சு ஒண்ணா சேர்ந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா? அதெல்லாம் இதை விட ஜாஸ்தியாவே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. சந்திரா தான் இனிமேல் நிஜமான நாத்தனார். முக்கியமான விஷயம் என்ன? சந்திரா வீட்டுக்கு நேரா போகாம இங்க வந்ததுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு தம்பி. என்ன காரணம்? இவர் நமக்கு நெருங்கின உறவு. வணக்கம். இவருடைய ரெண்டாவது அண்ணன் பொண்ணத்தான் உங்களுக்கு பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்கோம் தம்பி. அதான் இவங்களுக்கு உங்களை காட்டிடலான்னு கூப்பிட்டு வந்தேன் தம்பி. இவர் அண்ணன் பொண்ணு தாங்க. இவர் தான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் மாமா உங்களை பத்தி சொன்னாரு. அவரு சாதாரணமா யாரையும் பாராட்டி சொல்ல மாட்டாரு. உங்களை பத்தி உயர்வா சொன்னாரு. அதான் உங்களை பார்த்துட்டு மேற்கொண்டு பேசலான்னு வந்தோம். அதுக்குன்னு எங்களை பார்த்துட்டு பொண்ணு எப்படி இருக்குமோ நினைச்சிடாதீங்க. பொண்ணு நல்ல செவப்பா லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அதுக்கு 5 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா தவறிட்டாரு. சின்ன வயசுல இருந்தே வீட்டு வேலை குடும்ப நிர்வாகம்னு பொறுப்பா வளர்ந்த பொண்ணு. தம்பி, பொண்ணு ஓரளவுக்கு படிச்சிருக்கு, நல்ல புத்திசாலி பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு, எல்லாம் பொறுப்பா கவனிச்சுக்கோ. அம்மா, இந்த போட்டோவை பாருமா. நல்லா இருக்கா? ம், பாருங்க. பொண்ணு பேரு கீதா. பின்னாடி அவங்க அட்ரஸ் இருக்கு. கீதாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரியப்பா தான் இந்த குடும்பத்தை பராமரிச்சுட்டு வர்றாரு. ஆ, என்ன தம்பி அமைதியா இருக்கீங்க? போட்டோவை பார்த்து சரின்னு சொல்லுங்க தம்பி. பொண்ணை பத்தி எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா எனக்கு கல்யாணத்தை பத்தி எந்த விதமான யோசனையும் கிடையாது. தயவு செய்து இந்த பேச்சை விட்டுருங்களேன். என்ன தம்பி இப்படி பேசுற? வயசாகிட்டு போதில்ல, காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைங்க, இப்போ எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடையாது. லைஃப்பில் எந்த செக்யூரிட்டியும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணத்தை பற்றி என்னால் யோசிக்க முடியாது. தம்பி, வேலையை காரணம் காட்டி கல்யாணம் வேணாம்னு சொல்லாத. நீ ஒரு பொறுப்பான ஆளு, குடும்பத்தை ஒழுங்கா நீ பாத்துக்க மாட்ட. வேலை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைச்சிட்டு போகுது. அதுவும் இல்லாம கீதா ரொம்ப பொறுப்பான பொண்ணு தம்பி, உனக்கு சப்போர்ட் பண்ணும். அது வயசு இல்லைங்க. இருக்கும்போதே கல்யாணத்தை பண்ணிடணும் தம்பி. இப்பதான் நீ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் என்ன? அது இல்லைங்க, பலதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் அதை சொல்கிறேன். இந்த பேச்சை விட்டுருங்க. ஏன் தம்பி இவ்வளவு பிடிவாதம்? நிஜமான காரணம் என்ன, அதை சொல்லு. அது இல்லைங்க, வீட்டில் சாந்தி குழந்தையெல்லாம் இருக்கிறத மறந்துட்டீங்களா? அவங்க புருஷனை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தா அந்த பொண்ணு சாந்தியை பற்றி என்ன நினைப்பா? தேவையில்லாத குழப்பம் வரும். அதான் சொல்கிறேன், விட்டுருங்க. ஒருவேளை சாந்தியோட புருஷன் திரும்பி வந்துட்டா சாந்தி அவரோட போயிடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க அதை காரணமா சொல்லி உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த ஏன் தள்ளி போடணும்? இது ஒன்றும் சரியில்லை தொல்காப்பியன். என்னங்க நீங்க கூட இப்படி பேசுறீங்க? இல்ல, கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்ன? ஏங்க எப்பவுமே பேசி சம்மதிக்க வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். பேசாம இந்த நல்ல காரியத்துக்கு சம்மதம் சொல்லிடுங்க. இல்ல சாந்தி. சாந்தி தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா. ம். இதுக்கு முன்னாடி சாந்தி உங்க கூட தானே இருந்தாங்க. அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த பொண்ணையும் அப்ரோச் பண்ணலையா? யாருக்கும் லவ் லெட்டர் கொடுக்கலையா?
சாரி, உங்களை புண்படுத்தணும் நான் அப்படி கேட்கல. இது பாருங்க, உங்க மனசுல கனவுங்கிற பேர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடச்சிடுங்க. என்னங்க நீங்க? அப்படி இருந்தா தொடச்சி போட்டுடுங்கன்னு சொல்றேன். அப்படி எதுவும் இல்லைல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்ப இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு ஒத்துக்குங்க. நான் சொன்னா கேப்பீங்கல்ல? சரிங்க. சரி வாங்க உள்ள. கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? நான் தான் சொன்னேன். தம்பி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமா, சாந்தி எங்க? கிச்சன்ல இருக்காங்க. சாந்தி, என்னங்க அந்த பொண்ணு எப்படியோ கல்யாணத்தை சம்மதிக்க வச்சிருச்சு. அமக்கடப்படுத்திடுவான். சாந்தி, ஆ சூப்பர் காஃபி போட்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, அன்னைக்கு டைமுக்கு வந்து எங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்ல கொண்டு போய் விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேச்சே அதுல என்னங்க இருக்கு? இல்ல சாந்தி, அன்னைக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நீங்க சரியான டைமுக்கு வந்து உதவி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இதெல்லாம் சாதாரண உதவி அபி, இதையும் பெருசா பேசுறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவி. சரி காஃபி சாப்பிடுங்க. ம், காஃபி சூப்பரா போட்டிருக்கீங்க. சாப்பிடுங்க. ம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா இவர் கூட ஒரே வீட்டில் இருக்கேன். நானும் இந்த வீட்டில் ஒரு அங்கமாவே ஆயிட்டேன். வெளியில சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அபி. ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. இத்தனை நாளும் இப்படி ஒரு வாழ்க்கையில இருந்து பழகிட்டேன். இப்போ நீங்க எல்லாம் அவருக்கு கல்யாணம்னு சொல்றீங்க. அப்போ நான் என்ன அவன்? இந்த கேள்வி என்ன பயமுறுத்துது அபி. நீங்க எல்லாம் அவரை கல்யாணத்துக்கு வற்புறுத்துறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு வாரம் மட்டும் என் கூட இருந்துட்டு குழந்தைய கொடுத்துட்டு காணாம போயிட்ட என் புருஷன் 4 வருஷம் என்னையும் என் குழந்தையும் பொறுமையா தாங்கிட்டு எங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருக்கிற இந்த அருமையான மனுஷன், இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றப்போ என் மனசு சஞ்சலப்படுது. இத்தனை நாளும் அப்பழுக்கு இல்லாம தூய்மையா இருக்கிற எங்க உறவுல முதலா எனக்கு ஒரு குழப்பமும் சஞ்சலமும் வருது. இது சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. ஆனா சொல்லாம இருக்க முடியல. நீங்க புத்திசாலி, என்ன மாதிரி ஒரு பொண்ணு. என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியுதா?